துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் முடிய போகிறதே, இது எப்படி இருக்கு? உசேன் போல்ட்டிடம் கேட்டு பாருங்கள். ஒரு மைக்ரோ செகண்டின் அருமையை சொல்லுவார். இந்த நாளை நீங்க நேர பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டாசு கடைக்கு போறீங்க, போயிட்டு ஒரு 100 வாலா வாங்கிட்டு வந்து வாசல்ல வச்சு வெடிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள ரசகுல்லா பண்ணி சாப்பிடுறீங்க. எப்பா குரு ஒழிஞ்சார், குரு 10ஆம் இடத்துல இருந்து 9க்கு போயிட்டார். இந்த ஆளு 10ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்து என்ன படுத்திய பாடு இருக்கே சார். மீண்டும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகிறது, எங்கள் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது. எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான் மீண்டும் 9ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். மகிழ்ச்சி, சந்தோஷம். 3ஆம் இடம் என்பது சகோதரபாவம், 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது முயற்சி. அதை இத்தனை பேர் பார்த்துறாங்க. அப்ப என்ன ஆகுது? 3ஆம் இடத்துல அதி பலன்கள் கிடைக்கிறது. அதி பலன்கள் குரு பகவான் இப்ப 9ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணணும் ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும். நான் சொல்றேன் பாருங்க, டேட்டோட சொல்றேன். முதல்ல புத பகவான் நகர்ந்து மேல போவார், எங்க மகரத்துக்கு போவார். ஜனவரி 15ஆம் தேதி மகரத்துக்கு செவ்வா போறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இந்த டிசம்பர் மாத பலன்கள்ல ஆல்மோஸ்ட் 15 தேதி ஆச்சு. இப்ப டிசம்பர் 31க்குள்ள யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார். இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யார் வீட்டில எல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது, நிறைய விஷயங்களை பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் முடிய போகிறதே, இது எப்படி இருக்கிறது? சரி, திரும்பி பார்த்தா எத்தனை நாள்? இன்னும் அதிகபட்சம் ஒரு 16 நாள், அவ்வளோதான். 16 நாளில் என்ன ஆகிடும்? நான் அடிக்கடி வேறு சேனல்களில் கூட சொன்னேன். உசேன் போல்ட்டிடம் கேட்டு பாருங்கள். ஒரு மைக்ரோ செகண்டின் அருமையை சொல்வார். ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகின்ற வீரரை கேட்டு பாருங்கள், ஒரு நொடியின் தீவிரத்தை சொல்வார். அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ இவ்வளோ வேகமா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறது தான் சார். ஒரு நிமிஷத்துல ஃபோன் வருது, யுவர் அப்பாயிண்டன்ங்கிறாங்க, அடுத்த நிமிஷம் சந்தோஷம், வீடு ஃபுல்லாக சந்தோஷம். ஒரு நிமிடம் ஃபோன் தானேன்னு கேட்கக்கூடாது. ஃபோன் வந்துச்சா இல்லையா, அவ்வளோதான் பெட்ரு. அப்போ எவ்வளவு டியூரேஷனுங்கிறது விஷயம் இல்லை, சந்தோஷத்துக்கு என்ன. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பா சாமி தேங்க்யூ, இந்த 15ஆம் தேதி இருக்கே, இந்த நாளை நீங்கள் நேர பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டாசு கடைக்கு போறீங்க, போயிட்டு ஒரு 100 வாலா வாங்கிட்டு வந்து வாசலில் வச்சு வெடிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே ரசகுல்லா பண்ணி சாப்பிட்றீங்க. எப்பா குரு ஒழிஞ்சார், குரு 10ஆம் இடத்துல இருந்து 9க்கு போயிட்டார். இந்த ஆளு 10ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்து என்ன படுத்திய பாடு இருக்கே சார். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனை. நண்பர்களே, தீயவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே தீயவர்கள் தான். ஆனா நல்லவர்கள் தீய செயல்களை செய்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க. ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாம கரெக்டா தண்டிச்சிருவாங்க. ஏன்னா அவனுக்கு தான் புத்தி அதிகமாச்சே. இப்போ குரு பகவான் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன். அவர் 10ஆம் இடத்துல இருந்து வேலையை பிடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, கட்டம் கட்டிட்டேன், கண்டிப்பா செஞ்சிருவேன். ஏன்னா அவர் செய்வார், அவருக்கு புத்தி அதிகம். குரு என்ன பண்ணுவார்? கரெக்டா கொண்டு போய் ஒரு ஸ்கெட்சில் உட்கார வச்சு கரெக்டா மாட்டி விட்டு வேலையை பிடிங்கிடுவார். ஸோ 10ஆம் இடத்தில் இருந்து, கடகத்தில் இருந்து பிராணனை எடுத்துக்கொண்டிருந்த இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். 9ஆம் இடம் என்பது பாக்ய குரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மீண்டும் 9இல் குரு வந்தாச்சு. மீண்டும் சரஸ்வதி மாதிரிதான். மீண்டும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகிறது, எங்கள் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது. எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான் மீண்டும் 9ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக இந்த குரு பகவான் என்னெல்லாம் பண்ணுவார்? என்ன பண்ண போறார்? 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாத்தை தான் பார்க்கிறார், உங்க உடம்ப தான் பார்க்கிறார். எப்போ குரு பார்வை ஒருத்தர் மேல படுதோ அப்ப சகல காரியங்களும் தோஷ நிவர்த்தி ஆகிறது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் அன்லக்கி. என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் குரு 9ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரமா இருக்கார். பிப்ரவரி எண்டு வரைக்கும் அவர் வக்கரம் தான். ஏங்க அவர் வக்கரமா இருக்காரு? அவர் தான் கேட்கணும். சில நாட்கள் ஏன்னே தெரியாம நம்ம மூட விட்டாவே இருப்போம், பார்த்தீங்களா? அதான். அப்போ துலாம் ராசிக்காரர்களாம் 9ஆம் இடத்து பெனிஃபிட்டை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாதா? என்ஜாய் பண்ண முடியாது. மாறாக இந்த டிப்ரெஷனுக்கெல்லாம் சேர்த்து வச்சு குரு பகவான் அடுத்த ஜூன்ல கடகத்துல பயங்கரமா வேலை செய்ய போறார். இப்போ ரெஸ்ட்ல இருக்கார். அதனால இப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஈவன் தோ they got the 9th place of Guru, they didn't get enjoyed.
அவங்க அதை என்ஜாய் பண்ணவே இல்லை, அதை சுத்தமாக என்ஜாய் பண்ணவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, போன வருஷம் ரிஷபராசிக்கார கன்னி ராசிக்காரங்களும் அப்படி தான் ஆச்சு. 9ஆம் இடத்துக்கு குரு வந்தது, திரும்ப பின்னாடி போச்சு, மேஷத்துக்கு போச்சு, திரும்ப 10க்கு வந்துச்சு, திரும்ப 11க்கு வந்துச்சு, ஒரு இடமா வேலையே செய்யலை. அது மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தும் வக்கரமாக இருக்கிறார். அந்த வக்கரம் பெற்ற குரு ஒரே பார்வையாக அப்படி பார்க்குறார். கொஞ்சம் டல்லான குரு தான் இருந்தாலும் குரு இல்லையா, அவர் எதை பார்க்குறார்? செவ்வாயை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார், புதனை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார். எல்லாருமே எங்கே இருக்காங்க? 3ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடம் என்பது சகோதரபாவம், 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது முயற்சி. அதை இத்தனை பேர் பார்த்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? 3ஆம் இடத்துல அதி பலன்கள் கிடைக்கிறது. அதி பலன்கள்ல அதிகபட்ச பலன்கள் கிடைக்க போகுது 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது. இருந்தாலும் செவ்வாயோ அல்லது சூரியனோ அல்லது புதனோ சுக்கிரனோ எல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிறது லாஸ். அப்போ டிசம்பர் 17 வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணணும் ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும். நான் சொல்றேன் பாருங்க, டேட்டோட சொல்றேன். முதல்ல புத பகவான் நகர்ந்து மேல போவார், எங்க மகரத்துக்கு போவார். ஜனவரி 15ஆம் தேதி மகரத்துக்கு செவ்வா போறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் வந்துடுறார். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்ப டிசம்பர் 17க்குள்ள ஒன்னாக போறதுல. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நிம்மதி, இனி வேலை போகாது. அடுத்த ஜூன் வரைக்கும் நீங்க பழையபடி ஆபீஸ்ல சிங்கம் போல் வலம் வரலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த 4 கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேத சாஸ்திரம். என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூடயே இருக்கிறவங்களுக்கு எந்த கேடும் வராது. ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த 4 கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துன்னு பேர். அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, இந்த குரு கடகத்தில் இருக்கார். 21 தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார். கடகத்தில் இருக்கிற குரு 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். 5ஆம் பார்வையா செவ்வாய் தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு. செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் 9 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 9 ஒர்க்கிங் டேஸ். அப்போ இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டார்னா, மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார். தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 4 கிரகங்கள் இருக்காங்க. அந்த 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார். அந்த 4 பேரையும் உய்விக்கிறார், அதாவது டெவலப் பண்ணுறார். அந்த 4 கிரகங்கள் யார்? 3 கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் குருவிடம் பார்வையில் 7ஆம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும், அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு. 4 கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா, இப்படி காயின் அடிச்சிங்கன்னா அந்த 4 காயினும் தனித்தனியாக பேக்கெட்டில் விடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க. 4 காயின் யார்? 4 கிரகங்கள் 4 பக்கம் போயிடுச்சு. மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது. வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது. உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால், இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே. அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான். இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர், வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் 28க்கு அப்புறமே ஆயிடுறார். டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார். சனி தன் முழு வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார். எங்கே பார்த்தாலும் ரீச், எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார். அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது. அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம். அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள். சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார், அவர் விருச்சிகத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம். ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது. டிசம்பர் மாதம் பல பேருடைய வாழ்வு
மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.